உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கோம். போங்க பின்னாடி. பின்னாடி போங்கம்மா. ஏய் அவங்களையும் பின்னாடி போக சொல்லுப்பா. அக்கா இந்த வழியில வேணாம், நம்ம வேற ஒரு வழியில போலாம். நல்லா இருக்குமா, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நான் டேட்டிங்ல இருக்கேன். டேட்டிங் எல்லாம் எப்பவோ முடிஞ்சிடுச்சு. இப்போ அதுல எதுவும் பாக்கி இல்ல. என்னங்க உன்னோட டைட்டிங் எல்லாம் கொஞ்சம் தூக்கி போடு. ஒண்ணே சாப்பிடு எனக்காக ப்ளீஸ். சொல்றேன்ல ஒண்ணு சாப்பிடுமா. இப்போ நீ என்ன சொன்ன? தம்பி அப்பாக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காரு. தெரியலையே, பெருசா ஏதோ உருண்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை விடுறா, பயங்கரமா போர் அடிக்குதுண்ணா. நம்ம வேணா காலேஜுக்கு போலாமா? ஹாட் சிக்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன சொல்ற? ஹாட் சிக்ஸா? டேய் ஊர்ல யாரையுமே கடை ஹாட் சிக்ஸ் அம்மா ஹாட் சிக்ஸ். தம்பி இது வில்லேஜ் காலேஜ்டா, வில்லேஜ் காலேஜ். அண்ணா ஹூ கேர்ஸ்? நாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம்? நாட் பேட் பரவாயில்ல. நீ என்ன மாதிரி யோசிக்கிற? பாக்க காலேஜ் ஆன்டிக்கா தான் தெரியுது. we never know, யாராவது இருக்கலாம்ல. அப்படியா? சரி வா போய் பார்க்கலாம். டேய் பசங்களா, எங்கடா போறீங்க? பானிபூரிய சாப்பிட்டு போங்கடா. ஐயோ என்னடா ஒரு மொக்கப்பட்டு சாவடிக்கிறாரு. டாட் ஆக்சுவலா அப்பா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் பேர்ட்ஸ். உங்களை எதுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ணோம்? ஏதோ சிவ பூஜையில கரடி போன மாதிரி. அதனாலதான் நீங்க போய் கேரி ஆன் என்ஜாய் பண்ணுங்க. உங்க டாடியை பிடிச்சிடுங்கம்மா, பாவம் ஃபீல் பண்றாருல. சரி பெருசு சொல்றது நம்ம கன்வின்சிங் ஆனா கவலைப்படாதடா. நாம ஏதாவது சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன சொன்னாலும் தலையாட்டணும். ஏய் ஓடா, தப்பிக்க முயற்சி பண்ண செத்துருவ, ஜாக்கிரதை. ஏய் ஓடவ பாக்குற. எங்கடா? பாரு பாரு, போலீஸ் மீடியா எல்லாம் வந்தாச்சு. நீ தப்பிச்சு எங்கடா ஓட போற? பார், ஒருவேளை நீ தப்பிச்சு போய் இவங்களை எல்லாம் காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணா ஓ உடம்புல உயிர் இருக்காது. என்ன தப்பிச்சு போறியா நீ? என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. அக்கா யாராவது தெரியுறாங்களா? யாரையும் காணோம். சுபா உள்ள போறதுக்கு எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. நாம இப்ப இந்த செவரை ஏறி குதிச்சே ஆகணும். அக்கா நீ இங்கே இரு, முன்னாடி ஏதாவது வழி இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? பிடிச்சிருக்கா உனக்கு? அக்கா ரிலாக்ஸ். ஏய் நீ தனியா போகாத. அக்கா டேக் கேர். நீ செத்துதான் ஆகணும் ப்ரொஃபசர். அட இது அனுவோட அப்பாவாச்சே. தேங்க்யூ சார், காப்பாத்தினதுக்கு நன்றி சார். காப்பாத்தி வெளியே யாரும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்ல, நான் உங்களை காப்பாத்துறேன். இங்க பாருங்க, அங்க பின்னாடி ஒரு செவர தெரியுதா? அதை உடைச்சிட்டு எப்படியாவது தாண்டி அந்த பக்கம் போயிடுங்க. ப்ரொஃபசர் இங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. தைரியமா போங்க, நீங்க போங்க, எல்லாரும் போங்க போங்க போங்க. யாரும் நிக்காதீங்க, போங்க போங்க, பயப்படாதீங்க. தம்பி 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 தம்பி, என்னோட பொண்ணு அனுவையும் சுபாவையும் பாத்தியா? இன்னைக்கு அனுவும் சுபாவும் காலேஜுக்கு வரலையா? என்ன? நன்றி கடவுளே. டேய் தம்பி. சொல்லுங்கண்ணா. என்னடா இங்க ஒரே பரபரப்பா இருக்கு? தெரியலண்ணா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல.
இப்ப என்ன பண்றது? ஓய் அவுச். அண்ணா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எட்டி பார்க்காத. அதுக்கப்புறம் நம்மளால நிக்க கூட முடியாது. நாம இங்க பொண்ணுங்களை பார்க்கலான்னு வந்து இங்க பார்த்தா ஃபயரிங் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா நீ எங்க போயிருந்த? அந்த பொண்ணுகிட்ட போறேன். என் உயிரை காப்பாத்த போய் அந்த பொண்ணுக்கு பாவம் அடிபட்டு சாவல நான் போய் பார்த்தாங்கணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கானா? வேணாம். அக்கா அக்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. எவனோ தெரியாத ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏக்கா உன்னை காயப்படுத்திக்கிற? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எனக்கு சம்பந்தப்பட்டவனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட உயிரை இப்ப நான் காப்பாத்திருக்கேன். ஒரே ஒரு வாட்டி போய் பார்க்கணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் உயிரை காப்பாத்திருக்காடா. அண்ணா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் நம்புற வேணா அப்புறமா வாங்கி கொடுக்குற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல எதுவும் பேசாதடா. என்ன புரிஞ்சுக்க. நான் போய் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்கணும். அவகிட்ட போய் நீ எதுக்காக என் உயிரை காப்பாத்துறேன்னு நான் கேட்கணும். நல்ல வேளை குண்டு மேல பட்டதோட போயிடுச்சு. நாம இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தான் வந்தோம். நம்ம உயிரை கொடுக்கறதுக்காக வரல. கையை காட்டு. என் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் வேற யாரோட ஃப்ரெண்டா இருப்பான்ல. ஒருவேளை நமக்கே சம்மந்தப்பட்டிருந்தா என்னால அவனை ஒழுங்கா கூட பார்க்க முடியல. அவுச். கொஞ்சம் பொறுமையா பண்ணு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? லூசு மனசுல ஜான்சி ராணி நினைப்பா. ஆஹா இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? உனக்கு தெரிஞ்ச பையன் கிட்டயே நீ ஒழுங்கா பேச மாட்ட. தெரியாதவனுக்காக உன் உயிரையே பண்ணி வைக்கிற. ப்ளீஸ் நீ வாய் முடு. நீ வீட்டுக்கு வா. அப்பா அம்மா கிட்ட உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உனக்கு புத்தி வரும். பைத்தியக்காரி. நீ அவன் உயிரை காப்பாத்திட்ட. உன் உயிரை காப்பாத்த அவன் வருவானா என்ன? இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. இங்க என்ன பண்றீங்க? இங்க ஆபத்து இருக்கு. போங்க 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 போங்க. இங்க இருந்து போங்க போங்க. அண்ணா எங்க போற? நான் சொல்றத கேளு. இங்க இரு. நான் இப்ப வரேன். அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளு. ரொம்ப நேரமா ஷூட் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் என்னமோ காலேஜ்ல பரேட் நடக்கிற சத்தம் கேக்குதுன்னு நினைச்சேன். ஆனா வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஐயோ நம்ம பசங்க வேற அந்த பக்கம் போயிருக்காங்களே. ஒரு நிமிஷம் இரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். லூசு நீ அங்க எதுக்காக வர? நீ போய் கார்ல உட்காரு. கடவுளே என் பசங்களை நீ தான் காப்பாத்தணும். என்னால அவங்கள தனியா விட முடியாது. பசங்க இல்லாம நான் இல்ல. அவங்க தான் என்னோட உசுரு. நீ இங்கே இரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? உள்ள போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். போங்க போங்க போங்க. போங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் நிக்காதீங்க. போங்க போய்கிட்டே இருங்க. போங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? காப்பாத்துங்க.
சாரதா 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அழாத ஒண்ணு ஆகல. பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்க எப்ப வருவீங்க? என்ன கடவுளை எனக்கு ஒண்ணு இல்ல, நான் வேண்டிக்கிட்டே நல்லா இருக்கேன் சாரதா. நம்ம பசங்க எங்கங்க? அனுபவ சுபாபா இன்னைக்கு காலேஜுக்கே வரல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. வா சாரதா வா, இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவங்க 2 பேரும் எங்கேயாவது பாத்தீங்களா? இவங்க எங்க பசங்க சார், ரிஷி அண்ட் மனோ. பாத்தீங்களா சார்? இல்ல சார், நாங்க இவங்கள பார்க்கல. இந்தாங்க சார். என்ன? எனக்கு என்னாச்சு? வாங்க போலாம். ராஜ் வந்திருக்கா. ராஜ் என் நண்பன் வந்துட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ராஜ் கண்டிப்பா வருவான்னு. அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துவான். இனிமே என் பொண்ணு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னோட சொத்து பத்து எது போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னுடைய நண்பன் ராஜ் வந்துட்டான் பாரு. சாரதா, ராஜ் வந்திருக்கான். கண்டிப்பா கண்டிப்பா அவன் பையன் ரிஷி வந்திருப்பான். நம்ம பொண்ணு அணுவோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வெளியே போவோம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேங்க. ஒண்ணு ஆகாது. வாங்க வாங்க, எழுந்துருங்க போலாம். பாத்து 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 வாங்க. எனக்கு ஒண்ணு ஆகாது. என்னோட ராஜ் வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிடுவான். கொடுத்த வாக்கு நிறைவேறிடும். காளி கோயில நின்னு அந்த 2 பேருடைய கல்யாணம் நடக்க போகுது. ஏ ராஜ் வந்துட்டான். நீ வேணா பாத்து அவன் எல்லாத்தையும் பாத்துக்கோ. அவன் கண்டிப்பா நம்ம பொண்ணுகளையும் பாத்துக்குவான். இன்ஸ்பெக்டர் சார், போங்க. இன்ஸ்பெக்டர் சார், யார கிட்ட போக அங்க ஏதோ போங்க. சத்தம். போங்க. தள்ளி அவங்க போங்க. 2 பேருக்கும் யாரும் குண்டடி பட்டிருக்கு. போகக்கூடாது. சீக்கிரம் போங்க சார். போங்க. அங்க பாருங்க, சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க. போங்க சார். போங்க போங்க. ஐயோ, நீங்க எங்க போறீங்க? வாங்க யாரும் வாங்க. இங்க கூடாது. விடுங்க சார். சொன்னா நான் போய் பாக்குறேன். விடுங்க. இங்கே நில்லுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. போங்க. சாரதா, என்ன அந்த காளி தேவி கூப்பிடுறா சார். அம்மா காளி, அவங்கள ஆபத்துல இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்லம்மா, அவங்கள நீதான் காப்பாத்தணும். இவங்களோட இந்த நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனோ ஒருத்தனுக்காக உயிரையே கொடுக்க பார்த்த. நீ என்ன லூசாக்கா? இப்ப அனுபவிக்கிறது நீதானே. ஏக்கா நீ இப்படி பண்ற? அனு, நீ இங்க? நீ இன்னைக்கு காலேஜுக்கே வரலன்னு நான் நினைச்சேன். அதனால நான் உங்க அப்பா கிட்டே அப்படித்தான் சொன்னேன். அப்பாவா? அப்பாவை நீ எங்க பார்த்த? உங்களை தேடிக்கிட்டு காலேஜுக்கே வந்துட்டாரு. காலேஜ்லயா? நம்ம காலேஜ்லயா? அவர் உயிரை பணையம் வச்சு அவர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ப்ரொஃபசர்ஸோட உயிரை காப்பாத்திருக்காரு தெரியுமா? அவர் ரொம்ப தைரியசாலி. அவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நாங்கெல்லாம் செத்து போயிருப்போம். அது சரி, உன் கூட அப்பா வெளியில வந்தாரா இல்லையா? அவர் அங்கேயே இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருந்தாரு.
சீக்கிரமா நம்ம போய் பார்க்கலாம். பாத்து இறங்க. வா. அண்ணா மாம் டாட் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏன் நீங்க டென்ஷன் பண்றீங்க? அவளை பார்க்காம நான் இங்க வரமாட்டேன். ஐயோ அவளோட நம்பர் தானே வேணும். நான் எப்படியாவது வாங்கி Shut தரேன். up, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான். அதோ அங்க தெரியுது பாரு ஆம்புலன்ஸ். அங்க போலாம். கண்டிப்பா அவன் அங்க இருப்பா. ரைட்? வா. டேய் அண்ணா அங்க போறா. அங்க இருக்கா. உன்னை காப்பாத்தின பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ எங்க அண்ணாவை காப்பாத்தினதுக்கு. இவன் அந்த பொண்ணு இல்ல. ஐம் சாரி. அண்ணா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவ ஃபேஸ் கூட பார்க்கலன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் இவ இல்லன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? இவ அவ இல்ல. என்ன காப்பாத்த போய் அவ கையில குண்டடி பட்டுச்சு. அவளோட துப்பட்டால ரெட் கலர்ல ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அனு, அவ தங்கச்சியும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தா. தெரியாத ஒருத்தருக்காக உன் உயிரை எதுக்கு பணைய வச்சேன்னு கேட்டா. அந்த தெரியாத ஆள் நீதானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு இங்கதான் கையில கட்டு போட்டாங்க. என் அண்ணா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணோட பேரை கேட்டிருக்கான். ஐ மீன் தேங்க் யூ பேரை சொன்னதுக்கு. அனு, சார் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க. எங்க அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. இப்ப யாரும் உள்ள போக முடியாது. சார் ப்ளீஸ் நாங்க சீக்கிரம் அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. உள்ள இப்ப விடுங்க யாரையும் சார். உள்ள விட முடியாது. நிறைய பேர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா வருவாங்க. சார் ப்ளீஸ் எங்களை உள்ள விடுங்க ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அக்கா, இங்க இருந்து அக்கா, கிளம்புங்க. விடுக்கா நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். வா. ஆனா சுபா வாக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ நடக்க இருக்கு. என்ன? நீ என்ன காப்பாற்ற வந்ததா நினைச்சியா? நான் அவங்கள தான் காப்பாற்ற வந்தேன். அப்போ அந்த அந்த அம்மா உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காத்து எந்த பக்கம் வீசினாலும், அது என்ன செய்ய இருந்தாலும் செய்யாம இருந்தாலும், இன்னைக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறதான் போகுது. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சுபா
இன்னைக்கு காலையில நான் ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா இவங்க 2 பேரையும் பார்த்து இவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அக்கா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதக்கா. எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ப்ளீஸ் வா போய் பார்க்கலாம். அம்மா சீக்கிரமா இவங்களை வெளியில கொண்டு போகணும். அம்மா கண்ணு தரங்க. உங்களுக்கு ஏதோ ஆகலம்மா. சீக்கிரம் போ. சரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்ல. கண்ணு தரங்க பாருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் யாராவது வாங்க ப்ளீஸ். இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகல. வாங்க. ஹெல்ப். உங்களை நாங்க அம்மா சீக்கிரமா யாராவது வர சொல்லு. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இப்போ நம்ம உடனே டாக்டர் போய் பார்க்கலாம் சரியா? அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதும்மா. அம்மா பாருங்க. மா கண்ணை தரங்கம்மா. அம்மா அம்மா கண்ணை தரங்க. அம்மா கண்ணை தரங்க. பொறுமையா அவங்க நல்லாதான் இருக்காங்க. இப்பதான் என்கிட்ட பேசுறாங்க. அவங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். பார்த்து அம்மாவோட தாலி. விதியோட விளையாட்ட பாருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்த போய் இவங்க 2 பேரும் கடவுளே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். இவங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க பாவம் எங்க இருக்காங்களோ என்னவோ.
ரிஷி, மனோ, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க?